வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு ஆச்சரியமான மரத்தை பற்றி பேசலாம் என்று கருதுகிறேன். ரொம்ப ஆச்சரியம். இந்த மரத்தை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில். அதுதான் மிகுந்த வருத்தம். இது போன்ற மரங்கள் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய மரம் என்று அழைக்கப்படுகிற மாநில மரம் என்று அழைக்கப்படும் பனைமரம். பனைமரத்தை பற்றி பல இடங்களில் நான் கூட பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த மரத்தை பற்றிய இன்றியமையாத சேவை, இதை நம்மவர்கள் மறந்துவிட்டார்களோ என்று இப்போதைக்கு தோன்றுகிறது. பனைமரம் தமிழ்நாட்டோடு ஒன்றி இருந்த மரம், நம்முடைய மண் சார்ந்த மரம். பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்கிற ஒரு மரம். இந்த மரம் மண் அரிப்பை தடுக்கிறது. இந்த சல்லி வேர் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சல்லி வேர் அதிகம் இந்த பனை மரத்துக்கு. பக்கவாட்டில் அந்த மண்ணை இறுக்கி பிடித்து மரத்தை காக்கிறது. எவ்வளவு சிறப்பு பாருங்கள். அதேமாதிரி உயரமாக வளரக்கூடியது. 90 அடி 100 அடி 80 அடி உயரமாக வளரக்கூடியது. ரொம்ப வலிமையான மரம். ஆனால் அந்த வலிமைக்குள் ஒரு மென்மையும் இருக்கிறது. அந்த தண்டு பகுதி இருக்கிறது, அது வெளியே ரொம்ப வலிமையாக ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் உள்ளே மென்மையாக இருக்கும். அந்த வளைவு தன்மை, அது மரம் வகை சார்ந்தது என்பதை விட புல் வகை சார்ந்தது என்று சொன்னாலும் கூட பொருத்தமாக வரும். புல்லுக்கு இருக்கிற எல்லா வளைவு தன்மையும் இது இருக்கிறது. அதனால் அடர்ந்த காடுகளில் நிற்க முடிகிறது. அதாவது நிறைய சொல்ல முடியுமா, அது ஒரு பார்க்கும்போது பனைமரம் ஒரு தோப்பாக தனியாக நின்றாலும் கூட அதனுடைய சிறப்பு தனியாக இருக்கும். கஜா புயல் வந்தபோது ஒரு புள்ளி விவரம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது பல மரங்கள் சாய்ந்து விழுந்தன, ஆனால் பனைமரம் மட்டும் சாயவில்லை. அதே பக்கத்தில் இருக்க மரங்கள் கூட சாய்ந்து விழுந்ததாகவும், ஆனால் பனைமரம் சாயவில்லை என்பது எவ்வளவு நினைத்து பாருங்கள். கடற்கரை ஓரங்களெல்லாம் இந்த பனைமரம் நடுகிற போது நமக்கான பாதுகாப்பையும் அது தருகிறது. ரொம்ப வலிமையான ஒரு மரம். இந்த மரத்தை நாம் இன்று வெட்டுகிறோமே என்கிற போது வருத்தமாக இருக்கிறது. பல காரணங்கள் இருக்கிறது. தொழிற்சாலை வருவதற்காகவும், வீடுகள் வருவதற்காகவும், குறிப்பாக வீட்டு மனை கட்டுகிறவர்களெல்லாம் இந்த மாதிரியான மரங்களை வெட்டி விடுகிறார்கள். இது எதற்கு பயன்படுகிறது என்று அது இல்லை. நிச்சயமாக பனைமரம் ரொம்ப முக்கியமானது. உலக அளவில் ஏறக்குறைய ஒரு 10 கோடி மரத்துக்கு மேலே, 14 கோடி என்று சொல்லுகிறார்கள், இப்படி மரங்கள் இருப்பதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. அதில் இந்தியாவில் மட்டும் 8 கோடி மரங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதிலே தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 5 கோடி மரங்களுக்கு அதிகம், அது 6 கோடி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இப்போ அண்மையில், ஓராண்டுகளுக்கு முன்னாடியான தகவலாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இப்பொழுதெல்லாம் ரொம்ப அதை அழித்து கொண்டு இருக்கிறோம். இலங்கையில் 1 கோடி பனைமரம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு சில நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இது மாதிரி ஆசிய பகுதியில் தான் பனைமரங்கள் அதிகம். ஆசிய கண்டத்தில் தான் பனைமரங்கள் அதிகம். அதில் இந்தியாவில் அதிகம், அதிலேயும் தமிழ்நாட்டில் மிக அதிகம். அதனால தான் மாநில மரம் என்று கூட நாம் வைத்திருக்கிறோம். அதனால் பனைமரம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஏன் இதை அழித்து கொண்டு இருக்கிறோம் என்ற கேள்விதான் எனக்கு இன்னும் புரியவில்லை. படித்திருக்கிறோம், பல விழிப்புணர்வுகள் தமிழகத்தில் விதைக்கப்படுகிறது. அதையும் தாண்டி சுயநலத்துக்காக இந்த மரங்களை வெட்டி சாய்ப்பது மிக வேதனையாக இருக்கிறது. கொலைக்கு சமம் இல்லையா? அது மாதிரி செய்யவே கூடாது. பனைமரத்தை நாம் எத்தனை முறை பனைமரத்தை பற்றி பேசினாலும் கூட, பனையை பற்றி பேசுகிற போதும் அது மக்களுக்கு சேர வேண்டும். நமக்கு சலிக்காது. ஏன்னா நம்முடைய மண் சார்ந்த மரம், அதை நாம் நினைவில் வைத்து கொள்ளும். நமக்கே தெரியும், பனை ஓலையில் தான் நம்முடைய எழுத்துக்கள் உருவானது. எவ்வளவு சிறப்பு! நம்முடைய மொழியே உருவானதுக்கு இந்த மரம் காரணமாக இருந்திருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரம். அதனால் உலக அளவில் இந்த மரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய மாநிலத்தில் மண்ணுக்கு ஏற்ற மரங்கள் வளர்க்கப்பட வேண்டும். அதை நாம் விட்டுவிடுகிறோமே என்கிறது தான். அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் வீணானதில்லை. அந்த பனை ஓலை இருக்கிறதில்ல, மேலே இருக்கும், அதனுடைய இதெல்லாம் அது ஒரு காற்று அடித்தாலும் கூட அது கிழித்து கொண்டு காற்றை வெளியிடுகிறது, வெளியே தள்ளிவிடுகிறது. அதனால தான் அந்த மரம் சாய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த பனை ஓலையில் நாம் விசிறி செய்து கொள்கிறோம். பனை ஓலை விசிறி என்பது ரொம்ப சிறப்பானது. நம்முடைய மின் விசிறியெல்லாம் இப்பொழுது வந்தது மின்சாரம். அப்பொழுதுதான் அந்த பனையினுடைய ஓலையை தான் விசிறியாக வைத்து இன்றும் கூட இருக்கிறது. நிறையா சந்தைகள்லாம் நான் பார்த்துருக்கேன். பனை ஓலை விசிறி இருக்கிறது. எங்கள் வீட்டில் கூட இருக்கிறது. உடனே கரண்ட் போயிடுச்சுன்னா அதை தான் நாங்கள் கையில் எடுத்துக்குவோம். அது இயற்கையான காற்றும் கொஞ்சம் அதிகமாக வரும். மற்ற விசிறிகளை விட பனை ஓலையில் இருக்கிற அந்த காற்று கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா நல்லா பெருசாக இருக்கும். ஆகவே பனை ஓலை எவ்வளவு பயன்படுகிறது பாருங்கள். அதுதான் மிக முக்கியமானது. அதனால் பனைமரம் நமக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, பனைமரத்தில் உடனடியாக பலன் கிடைக்கிறது இல்லைல்ல, அதனால் கூட அந்த மரத்தை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதே பனையில் இருக்கிற நுங்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது.
பனை மரத்தினுடைய அந்த ஒவ்வொரு அந்த பனை கிழங்கு இருக்கிறது, அதெல்லாம் கூட நமக்கு மருத்துவ பயனுள்ள ஒரு மரம். இது சாதாரணமான மரம் இல்லை. அதனால் இந்த மருத்துவம் பயனுள்ள மரம், நம் மண்ணுக்கு ஏற்ற உகந்த மரம், இவையெல்லாம் அழிக்கக்கூடாது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாம் இதற்கான விழிப்புணர்வை தர வேண்டும். பொது இடங்களில் இதற்கான வாசகங்கள் ஒட்டப்பட வேண்டும். அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு தனியார் தொண்டு நிறுவனங்களில் தனியாக எல்லாரும் செய்கிறத விட ஒரு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்கிற போது இது சிறப்பாக இருக்கும். எனக்கு இப்படி கூட ஒரு யோசனை தோன்றுது. பிரபல நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள். அவர்கள் சொல்லுவதை இளைஞர்கள் அப்படியே கேட்கிறார்கள். அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை, இல்லையா? ஆனால் அவர்கள் இம்மாதிரியான மரங்களை பற்றியெல்லாம் அந்த படங்களில் சொல்ல வேண்டும். ஒரு சின்ன பஞ்ச் டயலாக் என்று சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுகிற போது அது அந்த ஒரு விழிப்புணர்வை அது கொண்டு வரும். அதெல்லாம் செய்வதில்லை. இயற்கையை காப்பாற்றுவதற்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ திரையுலகத்தின் சார்பாக திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள் இதையெல்லாம் முன்னெடுத்தால், தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு விதிமுறையை வைக்கலாம். இயற்கையை சார்ந்து ஒரு படத்தில் எங்கேனும் ஒரு காட்சி இருக்க வேண்டும் அல்லது சில டயலாக்காவது இருக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறையை வகுத்தால் கூட நல்லது. ஆனால் அதெல்லாம் செய்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை, இல்லையா? இன்று காதலுக்கும் ஆபாசத்துக்கும் இதற்கெல்லாம் முன்னுரிமை தரப்படுகிறது. ஆனால் இது போன்ற சென்சார் போர்டு கூட இது மாதிரி ஏதாவது மக்களுக்கு தேவையான காட்சிகள் அல்லது ஒரு டயலாக்காவது இருக்கா என்று, அப்படி இல்லை என்றால் அந்த படமே வரக்கூடாது என்று கூட சொல்லலாம். இது திரையுலகம் நண்பர்கள் என்னை வேறு மாதிரி கூட நினைக்கலாம். நிச்சயமாக அப்படி இல்லை. ஏன்னா நம்முடைய மண் பாதுகாக்கப்படும். சில ஆண்டுகளுக்காவது இதை வைத்திருக்கலாம். நான் காலங்காலமாக வைத்துக்கொள்ள வேண்டும், வச்சு தானே தப்பு இல்லை. தப்பு என்ன இருக்குது? நம்முடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மண் சார்ந்த நம்முடைய என்ன சொல்கிறது, நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா இல்லையா? நம்முடைய எதிர்கால தலைமுறைக்கு நம்ம என்னத்தை விட்டு செல்ல போகிறோம்? அதனால் அதை நம்முடைய மண்ணை சரியாக விட்டு செல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் விட்டு செல்ல வேண்டும் இன்று நாம் பேச முடியுமா? ஆட்டம் பாட்டம் நடக்குமா? எதுவும் நடந்திருக்காது. பல நாடுகள் அழிக்கப்படுகிறது. இன்னும் மாலைத்தீவு போன்ற நாடுகள்லாம் கடலினுடைய புயல் வந்தால் அந்த நாடு தாங்குமா என்று பல நாடுகள் சொல்லப்படுகிறது. நம்ம அருகில் இருக்கிற மாலைத்தீவு இதுக்கு ஒரு உதாரணம். இது மாதிரியான நாடுகள்லாம் நாம் பார்க்குறோம். நம் நாடு அப்படி இல்லை. பசுமை நிறைந்த ஒரு நாடு. இயற்கை மிகப்பெரிய எல்லா நலன்களையும் வரம் தந்திருக்கிறது. ஒரு கொடை, இல்லையா? அதனால் பனை மரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லா மரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். சில மரங்கள் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் முன்னணியில் இருப்பது பனை மரம். உடனடியாக பலன் தரவில்லை என்பதற்காக நாம் அதை விட்டு விடுகிறோம். ஒரு பனை மரம் ஏறக்குறைய ஒரு நட்டு விட்டால் அவரே அதை பனைமரத்தை பார்க்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சின்ன வயதில் நட்டால் வேணால் பார்க்கலாம். ஏனென்றால் ஒரு 30 வயதில் நட்டால் அவர் பார்க்க முடியாது. ஏன்னா 50-60 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மரம் மிகப்பெரிய அந்த ஆற்றலை பெறுகிறது. அதனால் அதை நினைக்காமல் எதிர்காலத்திற்கு நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல சொத்து சம்பாதிக்க வேண்டும், நம்முடைய தலைமுறை சரியாக இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். அவர்கள் உழைத்து முன்னேறுகிறார்கள் இல்லையோ, அவர்களுக்கான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த மனித சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கிறது, இல்லையா? அதன் மாதிரி நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலே முன்னுரிமை தர வேண்டும். அந்த முன்னுரிமையில் பின்னுரிமையை, அதாவது பின்னடைவை நாம் சந்தித்தால் மிகப்பெரிய சேதத்தை எதிர்காலத்தில் நாம் பெற வேண்டியது இருக்கும். இப்பொழுதே நாம் இயற்கையை பெரும்பாலும் அழித்து கொண்டு இருக்கிறோம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறதா என்றால் இல்லை. அதனால் இது மாதிரி இயற்கையான மரங்கள் இருக்கிற போது நமக்கு காப்பாற்றக்கூடிய அந்த சூழல் நமக்கு அமையும். அதனால் இவையெல்லாம் இயற்கை தந்த வரங்கள், அதை வீணாக்கி விடாதீர்கள். வரங்களை விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை தோல்வியை தான் சந்திக்கும். பனை மரங்களை பாதுகாப்போம், மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம். இன்றைய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். ஆகவே பனை மரம் பாதுகாக்கப்பட வேண்டியது.